என்ன ரீசன் அப்புட்ன்னா, இந்த பதிவு இன்னைக்கு குடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு, தைப்பொங்கல், தை 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்யும்போது, நெறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். புதிய ட்ரெஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாலும் பரவால்ல, ஆர் இனிமே தான் நான் போய் வாங்க போறேன்னா வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி நல்ல ஃபிட்டா இருக்க மாரி புத்தாடை, புது ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. புது ட்ரெஸ் வாங்கிட்டு ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு என்ஜாய் பண்ணுமா உங்களுக்கு. நீங்க அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா குடுத்துலாம் வாங்க வேணாம். ரூ. 100 மொழமா, நான் ரூ. 150 வச்சுக்கோ அந்த மாரிலாம் வேணாம். பரவால்ல. சரிங்களா? அப்ப ரூ. 100 குடுத்தே வாங்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் பரவால்ல அவங்களும் வாழட்டும் போட்டாச்சு. இனிமே நம்ம வாழ்க்கையில எது தேவையோ அத மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதுல ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இதுவரையிலும் வாழ்க்கையில ஏன்டா என்ன கடவுளே கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன்னு கேட்கறது கேள்விக்கு பதிலா, வாழ்க வளமுடன். ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் சென்டர் தங்கள் அன்புடன் வரவேற்கிறது. அனைவருக்கும் பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அட்வான்ஸாவே சொல்றோம்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க. இது அட்வான்ஸாவே தான் சொல்றோம். என்ன ரீசன் அப்புட்ன்னா, இந்த பதிவு இன்னைக்கு குடுக்குறதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள் நாளைக்கு பொங்கல் அன்னைக்கு, தைப்பொங்கல், தை 1ஆம் தேதி அன்னைக்கு நீங்க செய்யும்போது, நெறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில ஏற்படும். இந்த நார்மலாவே தை மாசம் அதுவும் 1ஆம் தேதி பொங்கல் செலிப்ரேஷன் அப்புட்னாலே விவசாயிகள். சரிங்களா? அப்புறம் மாடு வளர்க்குறவங்க. இவங்களுக்கு தான் வந்து ஸ்பெஷலா செலிப்ரேட் பண்றது. அதுவும் அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா, நிலம் இருக்கு பாருங்க, நிலத்த உழுவுறதுக்கு மாடுகள் பயன்படுத்துனாங்க. அதனால மாடுகளுக்கு அது மாட்டுப் பொங்கல் தனியா வைப்பாங்க. நம்ம நார்மல் பொங்கல் வந்து நமக்காக சூரிய பகவான ப்ரே பண்ணி வைக்கிறது. இப்ப ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்களேன். என்ன விஷயம்னு கேட்குறீங்களா? இதுவரையிலும் நீங்க செஞ்சிருப்பீங்களான்னு தெரியாது. ஆனா இந்த வருஷம் தடவ இத செய்யலாங்களா? உங்க ஏரியா பக்கத்துல, நீங்க வந்து ஒரு கிராமம் பக்கம் இருக்கீங்க. உங்க பக்கத்துல யாராவது விவசாயிகள் இருந்தா, உங்களால முடிஞ்சத அவங்க ஃபேமிலிக்கு செய்யுங்க. இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு வேஷ்டி துண்டு வாங்கி குடுக்கலாம். ஒரு வேஷ்டி சட்டை வாங்கி குடுக்கலாம். பெண்கள் இருந்தா புடவ வாங்கி குடுக்கலாம். விவசாயிகள். அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. ஏன்னா, கம்ப்யூட்டர் காலம்னு சொல்றாங்க. டெக்னாலஜி டெவலப் ஆயிடுச்சு. ஏஐ வந்துருச்சு. எல்லாமே இருந்துருச்சு. எது வந்தாலும் உணவுங்கிறது விவசாயி தான் கிரியேட் பண்றாங்க. சரிங்களா? அந்த விவசாயிகள பத்தி நெறைய சினிமாக்கள்லாம் கூட வந்திருக்கு. அவங்கள வந்து நம்மள பாதுகாக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்த அளவுக்கு நம்ம செய்றோம்னு தெரியாது. அட்லீஸ்ட் இந்த பொங்கலுக்கு செய்வோம். இனிமே என்ன பண்ணலாம் தெரியுங்களா? டைரக்ட்டா முடிஞ்ச அளவு விவசாயிகள் கிட்ட முடிஞ்சா, உங்களால எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு விவசாயிகள் கிட்ட டைரக்ட்டா நீங்க கொள்முதல் பண்ணுங்க. கொள்முதல் அப்புட்ன்னா நீங்க அந்த பொருட்கள வாங்குங்க. ஏதாவது ஒரு விவசாயி உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயி யாராவது அரிசி போடுறாங்களா? அரிசி உங்களுக்கு தேவைப்பட்டா அரிசி வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட இருந்து டைரக்ட்டா. அதுவும் சிலர் என்ன தெரியுமா பண்றாங்க? அந்த மாரி வாங்கும்போது, விவசாயிகள் கிட்ட டைரக்ட்டா வாங்கும்போது, கடையில ஒரு ரூ. 100ன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அரிசி. 1 கிலோ ரூ. 100ன்னு வச்சுக்கோங்களேன். விவசாயி கிட்ட என்ன பண்றாங்க? ரூ. 50 குடுத்து வாங்குறாங்க. இப்ப எப்படியும் நம்ம அரிசி வாங்க போறோம். ரூ. 100 குடுத்து வாங்குறதுக்கு ஏன் விவசாயி கிட்ட போய் விலை பேசிட்டு இருக்கிறோம்? நீங்க டைரக்ட்டா தானே குடுக்குறீங்க. எங்களுக்கு டைரக்ட்டா அமௌண்ட் கம்மி பண்ணி குடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு நீங்க ரூ. 100 குடுங்கன்னா, அது உங்கள் விருப்பம். ஒரு ரூ. 70, ரூ. 80 அந்த மாரி குடுங்கன்ற ஒரு உதாரணத்துக்கு தாங்க சொல்றேன். அரிசி விலைய பத்தி. அந்த மாரி நீங்க எத வாங்குறீங்களோ முடிஞ்ச அளவு, சரிங்களா? முடிஞ்ச அளவு கொஞ்சம் அமௌண்ட் அதிகமா குடுத்து வாங்குங்க. ஏன்னா விவசாயிகள் சந்தோஷமா இருந்தா நம்ம சந்தோஷம் வாழ முடியும். விவசாயிகள் சேத்துல கால் வச்சா தான் நம்ம சோத்துல கை வைக்க முடியும். புரியுதுங்களா? அப்ப நம்ம சோறு நமக்கு முக்கியம் அப்புட்ன்னா, விவசாயிகள் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க. அதனால விவசாயிகளுக்கு நம்ம தைப்பொங்கல் அன்னைக்கு முடிஞ்ச அளவு நம்ம அவங்க கிட்ட போய் பார்த்து, அவங்க கிட்ட நேர்ல பேசி நல்லா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஒரு ஹக் பண்ணுங்க. இந்த கட்டிப்பிடி வைத்தியம் தான் பண்ணுங்களேன். கட்டிப்பிடி வைத்தியம் பண்ணிட்டு அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துங்களேன். அதுதாங்க உண்மையான மகிழ்ச்சி. சரிங்களா? நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் இவங்களுக்கெல்லாம் நம்ம எல்லாருமே செலிப்ரேட் பண்ண வேண்டியது தான். முடிஞ்ச அளவு விவசாயிகள் கிட்ட போய் அவங்க கிட்ட நின்னு செலிப்ரேட் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நமக்கும் ஒரு புது அனுபவமாக கிடைக்கும். சரி. இப்ப பொங்கல் அன்னைக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா? பொங்கல் அன்னைக்கு ஒரு புத்தாடை, புதிய ட்ரெஸ் ஏற்கனவே வாங்கி வச்சிருந்தாலும் பரவால்ல, ஆர் இனிமே தான் நான் போய் வாங்க போறேன்னா வாங்கிட்டு வந்துருங்க. உங்களுக்கு பிடிச்ச மாரி நல்ல ஃபிட்டா இருக்க மாரி புத்தாடை, புது ட்ரெஸ் வாங்கிக்கோங்க. புது ட்ரெஸ் வாங்கிட்டு ஜாலியா வந்து செலிப்ரேட் பண்றதுக்கு என்ஜாய் பண்ணுங்க நீங்க. பொங்கல் காலையில வச்சுருங்க. அதாவது சிலர் வந்து ஏர்லி மார்னிங் வைப்பாங்க. சிலர் வந்து கொஞ்சம் மத்தியானத்துக்கு மேல வைப்பாங்க. சிலர் அந்த மாரி ஒரு ரிச்சுவல்ஸ் ஒருத்தர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த ரிச்சுவல்ஸோ நீங்க அத ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமா நல்ல நேரம் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரம் 10:30லேருந்து 11க்குள்ள பொங்கல் வைக்கிறது சிறப்பான நேரம்னு காமனா சொல்றாங்க. உங்களுடைய ரிச்சுவல்ஸ் நீங்க பார்த்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெரியவங்க கிட்ட கேளுங்க. அவங்க நிச்சயமா உங்களுக்கு அதுக்கு வழிகாட்டுவாங்க. எங்க வீட்ல அந்த மாரி பெரிய வழிகாட்டிலாம் இல்லங்கன்னா, பரவாயில்லங்க கோயில்ல போய் கேளுங்க. அதாவது உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்ல ரிச்சுவல்ஸ் ஃபாலோ பண்ணி அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி. பொங்கல் நார்மலா எல்லாருமே சர்க்கரை பொங்கல் வைப்பாங்க. எல்லாமே ஓகே தாங்க. இந்த தடவ என்ன பண்ணுங்க, தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு காலையில எழுந்திரிச்சு, குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷா போயிட்டு, பானை வாங்குறது, வெல்லம் வாங்குறது, அரிசி வாங்குறது, பாசிப்பருப்பு வாங்குறது, வேற பூஜைக்கு தேவையான பொருட்கள் வாங்குறது எல்லாமே தை 1ஆம் தேதி வாங்குங்க. சிலர் ஏர்லி மார்னிங் பண்றோம் அப்புட்ன்னா, அதுக்கு முதல் நாள் வாங்குறீங்களா அது ஓகே. ஆனா தை 1ஆம் தேதி வாங்குறதோட ஸ்பெஷல் என்ன தெரியுங்களா? புதுசா வருஷம் பொறந்திருக்கு. அதுக்கு ட்ரெஸ்ஸும் காலையில போய் எடுக்கலாமான்னு கேட்காதீங்க. அன்னைக்கு பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் அன்னைக்கு போய் வாங்குங்க.
மார்கழி மாதம் அதுக்கு கடைசி நாள் அன்னைக்கு போகி செலிப்ரேட் பண்ணது எல்லாத்தையும் தூக்கி வெளியில் போட்டுட்டோம். தை 1ஆம் தேதி காலைல ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்து பூஜைக்கு வைக்கக்கூடிய பொருட்கள் பூ பழம் எல்லாமே வாங்கிட்டு வந்து அந்த ஃப்ரெஷ்ஷாக வைக்கும்போது ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் பாருங்க. சிலர் என்ன தெரியுமா அவங்க பண்ணுவாங்க, அன்றைக்கி தான் வந்து நிறைய பூவோட விலைலாம் அதிகமாக இருக்கும். பூ விலை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், பழங்கள் விலைலாம் அதிகமாக இருக்கும். சிலர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எவ்வளோ செலவு பண்ணுறவங்க. நம்ம நல்லா இருக்கிறதுக்காக சூரிய பகவானை ப்ரே பண்ணிக்கிறோம், கடவுளை ப்ரே பண்ணிக்கிறோம், சரிங்களா? அப்போ பூ வாங்கி வைக்கிறது யாருக்காகன்னு கேட்டால் நம்ம நல்லா இருக்கிறதுக்காக. அது அன்றைக்கி கொஞ்சம் விலைலாம் பார்க்காதீங்க. ஏன்னா அந்த விலை பூ விற்கிறவங்க அவங்கன்னா பெரிய கோடீஸ்வரங்களை வச்சுருக்காங்க. சாதாரணமாக ரொம்ப கஷ்டப்பட்டு வாடுறவங்க தானே. நம்மளால் முடிஞ்ச உதவி செய்வோம் அவங்களுக்கு. நீங்கள் அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா கொடுத்துலாம் வாங்க வேணாம். நூறுரூபா முழமா 150 வச்சுக்கோ, அந்த மாதிரிலாம் வேணாம், பரவாயில்ல, சரிங்களா? அப்போ 100 கொடுத்தே வாங்குங்க. என்னைக்காவது ஒரு நாள் பரவாயில்ல அவங்களும் வாழட்டுமே. எல்லாருக்கும் பொருளாதாரம் நிறைய கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும்போது சந்தோஷமாக தானே இருக்கும். அவங்களும் அதாவது உங்ககிட்ட இருந்து மனசார நீங்கள் கொடுங்க. கொடுக்கும்போது அவங்களும் மனசார வாங்கிக்கும் போது அதில் ஒரு சந்தோஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சந்தோஷமாக கொடுங்க, சரிங்களா? அதனால் விலையை அதிகமாக பார்க்காதீங்க. அன்றைக்கி போய் வாங்கிட்டு வாங்க. வாங்கிட்டு வந்து பானையை ஆஸ் யூஷுவல் வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஃபார்மாலிட்டிஸ் என்னவோ அதை பண்ணி அதுக்கப்புறம் மஞ்சள் கொத்து அந்த இஞ்சி கொத்தெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் பானையை மஞ்சள்லாம் பூசி சூப்பராக வச்சு செலிப்ரேட் பண்ணுங்கள். வீட்டுக்கு வெளியில் காலையில் என்ன பண்ணுங்கள், சூரிய கோலம் போடுங்க. அப்படின்னா ஒரு பொங்கல் பானை அழகாக வரைஞ்சி அதில் பொங்கல் பொங்குற மாதிரி வரைஞ்சி 2 கரும்புலாம் போட்டு சூப்பராக கலர் கலராக போடுங்களேன். கோலம் அழகாக இருக்கும். நம்ம வந்து வீட்டுக்குள்ளே நம்ம யார் நம்மளே கடைக்கு இங்கே போய்ட்டு வீட்டுக்குள்ளே வரும்போது செம்மையாக இருக்குல்ல கோலம், சூப்பராக இருக்கும், செம்ம எவ்வளோ கிரேட் தெரியல நான் அப்படின்னு நம்ம வந்து சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். மகிழ்ச்சிங்கிறது வெளியிலேருந்து எங்கேயோ யாரோ கொடுக்கறது கிடையாது, நம்மளே எடுத்து செலிப்ரேட் பண்ண வேண்டியதாங்க லைஃப்பை. நம்ம அந்த கோலம் போடும்போது நீங்கள் பச்சரிசி மாவு அரைச்சி போடுங்க. இது வந்து எறும்புகளுக்கு உணவாக போய் சேரும், புரியுதுங்களா? அப்போ நம்ம ஒரு செலிப்ரேஷன் ஒரு 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 பொங்கல் ஒரு ஃபெஸ்டிவல் செலிப்ரேஷன் பண்ணும்போது நம்ம மனிதர்கள் மட்டும் நல்லா சாப்பிட்டுட்டு நமக்கு மாட்டு பொங்கல் நீங்கள் மாடுக்கு மட்டும் கொடுத்துட்டு இல்லாமல் எல்லா உயிரினங்களுக்கும் கொடுக்குற மாதிரி எறும்புகளுக்கும் உணவு போய் சேரட்டும். அதனால் பச்சரிசி மாவில் போட்டால் ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணால் ரொம்ப ரொம்ப சிறப்பு, சரிங்களா? அப்போ இந்த மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லியிருக்காங்க. தை பிறக்குது, பிறந்துருச்சு. நம்ம வாழ்க்கையில் முன்னேறதுக்கு வழியும் பிறந்துருச்சு. ஏற்கனவே போகியில் எல்லாம் தேவையெல்லாம் தூக்கி போட்டாச்சு. இனிமேல் நம்ம வாழ்க்கையில் எது தேவையோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இதில் ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிக்கிறேங்க. இதுவரையிலும் வாழ்க்கையில் ஏன்டா என்னை கடவுளே கஷ்டப்படுத்திட்டு இருந்தேன்னு கேட்குறது கேள்விக்கு பதிலாக இனிமேல் நான் என்ன செஞ்சால் சந்தோஷமாக இருக்க போகிறேன்னு கேள்வியை கேளுங்க கடவுள்கிட்ட. இந்த தைப்பொங்கல்ல இருந்து உங்கள் வாழ்க்கை சிறப்பாகவும் செழிப்பாகவும் ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் சாதனை வாழ்க்கையாக மாறுவதற்கு என் வாழ்த்துக்கள். பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.